ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கனடாவில் சர்ரின்ற ஒரு பிளேஸ்லேருந்து வேன்கூவர் ஐலாண்ட் அங்கே வந்து சில பிளேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த எல்லா பிளேஸையும் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வீட்டிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஒரு ½ டிரைவு. இப்போ வந்து ஃபெரி டெர்மினலுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு பாட்டை கேட்டுட்டு ஜாலியாக போவோம். ஆல்மோஸ்ட் ஒரு ½ டிரைவ் ஆகிடுச்சு. கிட்ட வந்துட்டோம். அந்த ஃபெரி டெர்மினல் கிட்ட வந்தாச்சு. இந்த ஃபெரி டெர்மினலில் நிறையா ஷிப் இருக்கும். ஏன்னா நிறையா பிளேசஸ்க்கு போகும். அந்த வேன்கூவர் ஐலாண்டில் நனாய்மோ, ஸ்வாட்ச் பே அப்படி இப்படி நிறையா பிளேசஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்வாட்ச் பேக்கு போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த ஷிப்புக்குள்ளே எப்படி போர்டிங் ஆகுதுன்னு பார்க்கலாம். லக்கி நமக்கு அந்த பாட்டும் இந்த வீடியோ சினாரி வைக்கிற மாதிரி சிங்க் ஆகிடுச்சு. இப்போ இந்த பாட்டுக்கிட்ட வந்து நான் டிக்கெட்டை காமிச்சேன் மொபைலில். இவங்க அதை பார்த்துட்டு நமக்கு ஆக்சுவல் டிக்கெட்ஸ் கையில் கொடுப்பாங்க. வாங்கிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதான். அந்த லேன்லாம் இருக்குது பாருங்க, அங்கே அதை உள்ளே போக வேண்டியதான். ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கியாச்சு. இப்போது உள்ளே போகிறோம். இந்த டெர்மினலுக்குள்ளே போயிட்டே இருக்கோம். போயிட்டே இருக்கோம். படையப்பா பட கிளைமேக்ஸ் மாதிரி எவ்வளோ காரு நின்றுட்டுருக்கு. கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் வெயிட் டைம் பண்ணிட்டோம். நாங்கள் 7க்கு இங்கே வந்தோம். நம்ம 8 மணி வரைக்கும் 6:30 வந்ததுனால 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். பட் ஓகே, ஒரு வழியாக கப்பலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ லெஃப்ட்டில் வராங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து கார் இல்லாமல் பை வாக் வந்தவங்க. அங்கே போயிட்டு அவங்க ஏதாவது சைக்கிள் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஷிப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் பார்க் பண்ணுறதுக்கு. நிறையா ஷிப்ஸ் இருக்கும் இங்கே எல்லா ஏரியாஸ்க்கும் போகிறதுக்கு. ஸோ இப்போ இது உள்ளே போய் பார்த்தோன்னா அவ்வளோ கார்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 150 கார்ஸ்க்கு மேலே நிறுத்துவாங்க அவ்வளோ இருக்குது. இருங்க உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள். ஸோ ரைட் சைடில் அவ்வளோ லேன்ஸ் இருக்குது, லெஃப்டில் இவ்வளோ லேன்ஸ் இருக்குது. எல்லா காரையும் வந்து அப்படியே இங்கே பார்க் பண்ணிட்டு உள்ளேயே ஒரு எலிவேட்டர் இருக்கும், லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்டில் போக வேண்டியதான். சில பேர் என்ன செய்வாங்க, பைக்கில் வருவாங்க. ஸோ பைக்கில் வரவங்க என்ன பண்ணுவாங்க, பைக்கை உள்ளே கொண்டு வந்துட்டு இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதே தான் கார் மாதிரியே தான் போவாங்க. லிஃப்ட் ஏறி உள்ளே வந்தாச்சு ஷிப்புக்குள்ளே. இங்கே பாருங்கள், சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்குது. லேப்டாப்லாம் கொண்டு வந்தால் அப்படியே இங்கே ஒர்க் பண்ணிட்டே போகலாம். மொபைல் சிக்னல் இங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நாங்கள் நடு கடலில் போனப்போ கூட எங்களுக்கு மொபைல் டேட்டாலே யூடியூப்பில் வீடியோலாம் பார்க்க முடிஞ்சுது. வியூஸ் வந்து பயங்கரமாக இருந்தது ஃபெரியிலேருந்து. இந்த கடல் ரொம்ப அப்படியே அமைதியாக, தூரத்தில் மவுண்டன்ஸு பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது மாதிரி ஃபெரிக்குள்ளேயே பார்த்திங்கனாலும் நல்லா சாப்பிட்றதுக்கு காஃபி, டீ எல்லாமே, சாப்பாடு எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதுக்குன்னு வந்து நம்ம ஊர் ஐட்டம் இட்லி, தோசை, பிரியாணிலாம் கிடைக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் ஏதோ சாப்பிட்டு வயிற்று ஒப்பிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இங்கே இவங்க ஊர் ஐட்டம்லாம். நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஃபெரியில் தான் போயிட்டுருக்கோம். பிசி ஃபெரிஸ், நிறையா ஃபெரிஸ் வச்சுருக்காங்க இவங்க. 150 கார்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பேர் கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கப்பலில். இதுதான் வந்து சன்டெக், கப்பலோட டாப் ஃப்ளோரு. சரி, வெளியில் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பசங்களால் வர முடியுமான்னு பார்க்கறதுக்காக நான் வந்தேன். செம்ம காற்றுங்க. காற்றுல வந்து ஃபோனை நான் கீழே விட்டுருவோம் போல இருக்கு. அடிச்சு தள்ளுது ஸ்பீடு. சரியா அந்த அளவு காற்று, சரியான காற்று இருக்குங்க. கடல் தண்ணியே பார்த்தா தெரியும். அந்த வேவ்ஸ் வந்து ஆமாம் கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. அந்தளவு காற்று ஹெவியாக இருக்குது காற்று. சும்மா அப்படியே வியூஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். எல்லாம் தரையிலலாம் உட்காந்துருக்காங்க இங்கே. பசங்கள்லாம் சும்மா ஓடி ஆடி விளையாடிட்டு ஜாலியாக இருக்காங்க. இந்த சன் ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த வாட்டரில் பார்க்கவே பயங்கர அழகாக இருக்குது. அப்படியே காமாக ப்ளசண்ட்டாக இருக்குது.
சைடு திரும்ப, நான் இந்த சைடு திரும்ப என்ன பார்த்து நில்லு. சும்மா காற்று காட்டுறதுக்கு. ஆமாம், ஃபோனை பயங்கர டைட்டாக பிடிச்சிருக்கேன், இல்லைனா பறந்துடுவேன்னு. ஃபோனை கீழே விட்டு பறந்துடுவேன்னு கீழே காட்ட ட்ரை பண்ணுறேன். என்னது எங்க? அதுதான் சீ பிளேனு. நமக்கு வந்து இந்த பிளேன்லேயே சுற்றி காட்டுவாங்க. நான் காற்றுல ஃபோனை விட்டுருவோம் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம ஃபெரி ட்ரிப்பு முடிஞ்சுது. லிஃப்ட்டில் கீழே இறங்கி வந்து கார் எடுத்தாச்சு. விக்டோரியா ஐலாண்டில் வந்து கார் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஃபெரி ரைடு முடிஞ்சுது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க ஃபெரி ரைடு. நல்ல காற்று, வியூஸு செம்மையாக இருந்தது. பசங்கள்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. சம்மரில் வந்தால் சூப்பராக இருக்கும், வின்டரில் வந்தால் நிற்க முடியாது அந்த குளிரில், காற்றுக்கும் குளிருக்கும். சம்மரில் சூப்பராக இருக்குது. வியூஸ்லாம் பயங்கர ப்ளசண்ட்டாக காமாக சூப்பராக இருந்தது. இதுதான் விக்டோரியா ஐலாண்டு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோன்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். யூடியூப்பில் இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை வச்சு தான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ அண்டு கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த வான்கூவர் ஐலாண்ட்லேயும் வந்து 10 மாடி ஏறி அந்த 10வது மாடியிலேருந்து சறுக்கிட்டே கீழே விழுறது, அந்த மாதிரி நிறையா ஃபன் திங்ஸ்லாம் பண்ணோம். ஸோ அந்த வீடியோலாம் வந்து பார்ட் 2ல் வரப்போகுது. அப்புறம் என்னங்க, எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்கிற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.